இப்போ உங்கள் வீட்டில் வந்து காம்பவுண்ட் வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ காமிக்க போகிறோம். இது வந்து என்னுடைய வீட்டினுடைய முன்பகுதி. உள்ள வாங்க. இது வந்து வீட்டினுடைய மேற்கு பகுதி. சரியா? மேற்கு பகுதி அப்போ நம்ம வந்து அந்த ஆர்ச்செல்லாம் கொடுத்து ஏற்கனவே போட்டது. இது மேற்கு பகுதி. இது வந்து வடக்கு பகுதி. வடக்கு பகுதி வந்து அந்த காம்பவுண்டு பாருங்க. ஒரே லெவலாக வரணும். சரியா? இந்த ஏற்றம் இறக்கம் எல்லாம் முன்னாடி எல்லாம் இருந்தது. அது எல்லாமே ஃபுல்லாகவே எல்லாமே உடச்சி தள்ளிட்டு பாருங்க ஒரே லெவலில் இருக்கு பாருங்க அப்படியே. சரியா? இது வந்து வடக்கு பகுதி. வடக்குன்னா நார்த்து சைடு ஒரே லெவலில் இருக்கா. அடுத்தது ஈஸ்ட் சைடு பாருங்க. ஈஸ்ட் சைடு வந்து அதுவும் ஒரே லெவலில் வரணும். ஏறி இறங்கி இருக்கக்கூடாது. இந்த மோட்டார்லாம் எடுத்து மாற்றிடுவோம். மோட்டார் இருந்தால் மோட்டார் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கவர் போடுவோம். அந்த மாதிரி வெயிட்லாம் இருக்கும், தேவையில்லாத வெயிட்லாம் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து முன்னாடி வந்து கொத்தனாருக்கு பேச்சு கேட்டு கொத்தனார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கருங்கல் சவர்லாம் ரொம்ப உயரமாக வச்சு அப்படிலாம் வச்சோம். இப்போ வந்து நமக்கு காம்பவுண்டு வேணும் அப்படின்னா நமக்கு தேவைக்கு நமக்கு மட்டும் வச்சா போதும். இப்போ ஈஸ்ட் சைடு வந்து உயரமாக மண் இருக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து அகலமாக பெருசாக வந்து அவங்க காம்பவுண்டு கட்டிப்பாங்க. அவங்களுடைய அந்த செடிகள் அந்த அந்த மழை பெய்தா மண் அரிப்பெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அவங்க தேவைப்பட்டால் கட்டிப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நம்ம கட்டணும். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் காம்பவுண்டு சவரு, அதில் உள்ள பில்லரு. இந்த மட்டத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறோம். இந்த மட்டத்துக்கு அப்படியே கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எடுத்துட போகிறோம். சரியா? அப்போ வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் நமக்கு கம்மியாயிடும், குறைஞ்சிரும். சரியா? அப்போ இதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஏற்கனவே போன வீடியோவில் காமிச்சேன் அன்னிவனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம இப்போ எல்லாமே உடச்சி எடுத்துருவோம். இருந்தாலும் நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையானது ஈஸ்ட் சைடு ஒரே லெவலில் நம்ம வந்து அப்படியே கொண்டு போகணும். இதுதான் காம்பவுண்டுடைய அமைப்பு. சரியா? நன்றி.